தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி என்னைக்கு பார்த்தேன்னா, மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் மார்ச் 7ஆம் தேதி அன்னைக்கு புதன் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே மார்ச் 7ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த இடத்துல மீன ராசியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு மற்றும் புதன் ஆகிய கிரகங்களோடு இணைகிறாரு. மார்ச் 15ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் கும்பராசிக்கு பயிற்சியாகி சனி பகவானோடு இணைகிறாரு. சனி பகவான் மற்றும் சுக்கிரனோடு இணைகிறாரு. மார்ச் 25ஆம் தேதி அன்னைக்கு நீச்சஸ்தானத்தில் மீனராசியில் இருக்கிற புதன் பகவான் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி பார்வையில், சனியின் 3ஆம் பார்வையில் வந்து குருவோடு இணைகிறாரு. மார்ச் 30ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியிலிருந்து சுக்கிரன் மீனராசிக்கு பயிற்சியாகி உச்சஸ்தானத்தை அடைகிறார். இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷ நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, மார்ச் 10ஆம் தேதி மாசி அமாவாசை, மார்ச் 14 கார்த்திகை விரதம் காரடையான் நோன்பு, மார்ச் 24 காம தகனம் ஹோலிகா பண்டிகை, மார்ச் 25 பங்குனி உத்திரம் முருகன் வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த மாதத்திற்கு உண்டான பலாபலன்கள், உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை இனிவரும் நேரத்தில் பார்ப்போம். நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிற சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், ஒரு அன்பான வேண்டுகோள். என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அந்த பெல் பட்டனை ஒழுங்காக கிளிக் பண்ணலை. இதனால் எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், எங்களுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடையிறதுக்கு டிலே ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவர்கள் அந்த பெல் பட்டனை ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் அந்த பெல் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டவுன் ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணினா கீழே வந்து ஆல் நன்னுன்னு இருக்கும். அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன்னா நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் நம்ம சேனலில் கோயில்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் புதுசாக கோயில்களுக்கு சென்று அந்த கோயில்களுக்கு உண்டான மகிமைகளை தெரிந்து கொண்டு அந்த கோயில்களில் செய்யக்கூடிய பரிகாரங்களின் கிரமத்தை தெரிந்து கொண்டு அதை நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறோம். அந்த வகையில் உங்கள் ஊரில் ஏதாவது கோயில் இருந்ததுன்னா கூட, அதாவது பழமையான கோயில், 1000 வருஷம், 500 வருஷம், 800 வருஷம், 200 வருஷத்துக்கு மேலே, 100 வருஷத்துக்கு மேலே எந்த கோயில் இருந்தாலும் அதனுடைய தகவல்களை அடியனுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய ரொட்டேஷன் பேசிஸில் நாங்கள் நிறைய கோயில்களுக்கு போயின்னு இருக்கோம். அந்த மாதிரி உங்கள் ஊர் கோயிலுக்கும் வந்து உங்களுடைய ஊரின் மகிமையை தெரிந்து கொண்டு அந்த கோயில்களுடைய வரலாற்றை மக்களிடம் எடுத்துரைப்பதற்கு முயன்று கொண்டிருக்கின்றோம். அதற்கு உங்களுடைய உதவியை நாடுகின்றோம். முடிந்தவர்கள் உதவி செய்யலாம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 3ஆம் இடத்துல உச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால அனைத்து விதத்திலும் சுயமுயற்சியின் காரணமாக வெற்றிகளை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் வந்து சுக்கிரனும் கூடவே இருக்கார். அதனால் உங்களுக்கு செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரித்து திருமண யோகம் கைகூடி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நண்பர்களின் உதவியை கொண்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை மாதம் முற்பகுதி வரைக்கும். மாத பிற்பகுதியில் 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற செவ்வாய் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கையினால் உங்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல சுக்கிர பயிற்சி, அப்புறம் செவ்வாய் பயிற்சி.
இதனால் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மாத பகுதியிலேருந்து, அதாவது 15 தேதியிலேருந்தே உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வீண் செலவுகள், எதிர்பாலினத்தவர்களுக்காக செலவுகள், காதல் வயப்படுறதுக்காக செலவுகள், வாழ்க்கை துணைக்காக செலவுகள், நண்பர்களுக்காக செலவுகள்னு தாராளமாக செலவு பண்ணுவீங்க. அதனால் செலவு காரணமாக மாத பிற்பகுதியில் பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கு உண்டான நல்ல நாட்கள், அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான நல்ல நாட்கள், சாதகமான நாட்கள்னு பார்த்தேன்னா மார்ச் 2 காலை 8 மணி முதல் ஆரம்பித்து 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 14, 11, 12, 13, 14, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 17ஆம் தேதி காலை 4 மணி 21 நிமிஷத்துலேருந்து மார்ச் 19ஆம் தேதி காலை 1 மணி 37 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது, ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்கை ஒத்தி போட முடியாது. இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது சார் அப்படின்னு கேட்குறவர்களுக்கெல்லாம் விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வேலை சம்பந்தமாகவோ இல்லை வழக்கு சம்பந்தமாகவோ வெளியில் கிளம்பும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. பெரியவங்க கையில் ஒரு ஸ்வீட்டு, ஏதாவது ஒரு சாக்லேட் அதை கொடுத்துட்டு போங்க. முடிஞ்சால் ஒரு 4 சாக்லேட்டில் சாக்லேட்டை கையிலே வச்சுக்கோங்க. 5 ஸ்டார் இந்த மாதிரி சாக்லேட்ஸை கையில் வச்சுக்கோங்க. வெளியில் போகிற இடத்துல போகிற வழியில் அந்த நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போகிற இடம்னா அந்த ஆஃபீஸ் வாசலில் ஏதாவது குழந்தைகளோ இல்லை மிடில் ஏஜ் பசங்க யாராவது திருமணம் ஆகாத பசங்கள், அதாவது பார்த்தா தெரியும் குழந்தைகள் படிக்கிற பசங்களாட்டும் தெரியும், இந்த படிக்கிற பசங்களுக்கு அந்த சாக்லேட்டை கொடுத்துட்டு போங்க. சும்மா கொடுத்துட்டு போங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியாக சிரிச்சுட்டு போங்க. உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளிடமிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். குழந்தைகளை ஆராதியுங்கள், உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த அந்யோன்யத்துக்கு குறைவு இருக்காது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா மாத பிற்பகுதியில் வாழ்க்கை துணையின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணை தேவையில்லாத விஷயத்துக்கு கோபப்படுவார். தவறான விஷயத்துக்கு கோவப்பட்டு உங்கள் பேரில் எரிஞ்சு விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மாத பிற்பகுதி சற்று வாக்குவாதங்கள் ஏற்படும். மாதம் முற்பகுதி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் இருப்பவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள், சுய தொழில் செய்பவர்கள், உத்தியோக ரீதியாக வெளி மாநிலத்திலோ வெளிநாடுகளிலோ வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுனால செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான பலன்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் இந்த மாத பிற்பகுதியில் விரையாதிபதி உச்சம் பெறுவதன் மூலமாக திருமணம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த செலவுகள், திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட செலவுகள், ஒன்றா வாழ்க்கை துணையை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஃபாரின் டூர் கூட்டிகிட்டு போகிறது, இல்லை எங்கேயாவது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் கூட்டிகிட்டு போகிறது. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் அவங்க ஆரோக்கியத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியமுமே அந்த சமயத்தில் சற்று சங்கடத்தை சந்திக்கும். அதுவும் குறிப்பாக 7ஆம் இடத்ததிபதி உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால உங்கள் உடம்பில் மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்திற்கு சனி செவ்வாய் சேர்க்கை மாத பிற்பகுதியில் ஏற்படுறதுனால உங்கள் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாத பிற்பகுதி சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. மருத்துவ தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கோ உங்கள் தாயாருக்கோ வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது இரும்பு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை பண்ணுறவராக இருந்தால் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏதாவது கம்பி குத்துறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாத பிற்பகுதியில் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பண விவகாரங்கள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது, ஆனால் செலவுகளும் ஜாஸ்தி இருக்கிறதுனால உங்களுடைய பண தேவைகள் அதிகரிக்கும். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி அம்பாளை அதாவது துர்க்கையை வணங்கி வாருங்கள். துர்க்கையை வணங்குவதன் மூலமாக துர்கா சப்தஸ்லோக்கியை சொல்லி வாருங்கள். உங்களுக்கு துர்க்கையின் அருளின் காரணமாக உங்களுடைய வியாபார சார்ந்த தொந்தரவுகள், எதிரிகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோடு இது ஒத்துப்போகணும். ஜனனகால ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இப்போ இந்த பலன்கள், சாதகமான பலன்கள் வீரியமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பாதகமான பலன்கள் வீரியமாக நடக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம்
கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னா, அதாவது சுக்கிரன் குரு ஆகிய கிரகங்கள் மறைவு ஸ்தானங்கள் இருந்தால் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனிப்பட்ட ஜாதகங்களை பலன்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்வது நல்லது. அனைத்து ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜாதகத்திற்கேற்ற பலன்கள் நன்மைகளாக நடக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.